திடீரென காரதீவுக்கு வந்திருந்தேன். நான் காரதீவில் வந்து ஜெயஸ்ரீயில் அவர் ஒரு பார்த்து போகமாட்டு வந்தேன். பார்த்து போகக்குள்ள அவருடைய தற்போது ஒரு மீனவனாக ஒரு பேட்டி தான் கண்டு கேட்டேன். நான் என்னென்னு சொன்னால் அவர் தற்போது கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான வலைகளையும் கருவாடுகளையும் வைத்துக்கொண்டு அதை பதனிடுற தொழிலில் ஈடுபட்டிருந்தார். இருந்தபோதும் அவர் வந்து சொன்னார், நான் இப்போ இல்லை, நான் மீனவனாக தர உணவு எனக்கு இப்போ அதுக்குரியது இல்லை என்றதை மறந்ததுக்கு பிறகு திடீரென ஒரு வேன் அதாவது பள்ளியடி பிள்ளையார் ஆலயத்துக்கு சென்று வராங்க இருவரும் வந்து இந்த வீட்டுக்கு, அதாவது ஜெயஸ்ரீல்ற வீட்டுக்கு வந்த உடனேயே ஜெயஸ்ரீல் எழும்பிட்டு அகிலன் வந்திருக்காருன்றது. எனக்கு அகிலனும் பேர் தெரியாது, யாருன்னு தெரியாதுன்னு சொன்னேன். அப்படிக்குள்ளான ஒரு பக்கத்து உள்ளுக்கு வந்தாங்க 2 பேரும். வந்தோடனே நான் அந்த அவரோட வைஃபை நான் மதிக்கிட்டேன் உடனடியாக. அந்த காலத்தில் சிறு வயதிலிருந்தே அந்த முகம் மாறாத முகமாக இருக்குது. அதோட பேர் வந்து அகிலன், அவரும் எனக்கு கண்ட முகம் தான். பேர் வந்து தங்கப்பான்னு சொல்லி அந்த காலத்தில் காரதேவியில் இருந்த ஒரு மிகவும் பிரபலியமான ஆள். அதே போல் வெறும் ஒரு பிரபலியமானவர் தற்போது லண்டனில் வசிக்கிறாங்க. லண்டனில் வசித்தாலும் இலங்கையில் அதிலும் காரதேவியில் மிகவும் உன்னிப்பான அவதானத்துடன் இருக்கிறவங்க 2 பேரும். நீங்கள் லண்டனில் எந்த இடத்துல இருக்கிறீங்க? நாங்கள் லிவர்பூலில் லண்டனில் லிவர்பூலில் இருக்கிற நம்ம அகிலன். அதே நேரத்தில் நீங்கள் 2 பேரும் போய் எவ்வளோ காலம்? 16 வருஷம். 16 வருடம். தற்போது 16 வருடம். 16 வருடத்தில் நீங்கள் அங்கே ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்களா? இல்லது பிஸ்னஸ் தான். நான் அது கேள்விப்பட்டேன். நீங்கள் பலருக்கு தொழில் வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க. அப்படியா? அங்கே தனியாக கடை இருக்குதா? கடை இருக்குது. நீங்கள் அடிக்கடி வந்து போவீங்களா? அப்படியே உங்களோட பேர் என்ன? சுஜிபா காட்டவுல அந்த காலத்தில் விலாந்த மத்திய வித்தியாலயத்தில் படிக்கிற காலம் என்ன சிறிய காலம். நேரத்தில் ஸ்கூல் யூனிஃபார்ம் அதோட போன அந்த ஞாபகங்கள் இப்போ ஞாபகத்துக்கு வருகிறது. இப்படி இப்போ சுஜிபாவை பார்த்தா சுஜிபாவோட அப்பா தான் மகாலிங்கம் என்று சொல்லி வேறு பெரிய மகாலிங்கத்தை பற்றி சொல்லுவதானா சுருக்க கூறினா அவர், அதாவது அந்த காலத்தில் இணக்க சபை சமாதான சபையில் எல்லாம் இருந்த ஒரு முக்கியமான ஒருவர். அது மாத்திரமல்ல, காரதீவு மண்ணுக்கு பெருமை சேர்த்ததில் அவரும் ஒரு ஆள். ஒரு உதாரணமாக போக்கனா காரதீவில் இன்றும் மங்காத பெயர்களாக இருக்கிற வந்து ஒன்று விநாயகமுத்திக்காமல் நடந்த பரசுராம டாக்டர், அதாவது கீரியும் பாம்பும் போல இருந்த இருவரும் உறவினர்களாக மாறி காரதீவை அறிவித்தி செய்தார். அதே போன்று அபிவிருத்தி நாயகர்கள் என்கின்ற பெயரையும் பெற்றது பரசுராம் டாக்டரும். அதே போன்று விநாயகமுத்திக்காமனும். அதற்கு பிறகு இன்னும் ஒருவர் வரவில்லை என்று கூறுகின்ற போது அந்த காலத்திலே காரதீவிலே ஒரு தனி மனிதனாக நின்று மிகவும் பிரக்கிரமையான காலங்களில் மிகவும் இக்கட்டான காலநிலையில் மிக இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து காரதீவை காப்பாற்றினார் என்கின்ற விடயத்தை அமரர் மகாலிங்கம் அவர்கள் முதலிடம் வைக்கிறார். காரணமாக அவர் மகாலிங்கம் அவர் வந்து எங்களுடைய குடும்பத்துடைய அம்மா அப்பாவோட மிகவும் பின்னிப்பிணைந்தவர். அந்த வகையிலே எனக்கு அவங்களோட அப்பாவை நன்கு தெரியும். அதாவது அவர் அப்பா வந்து தீங்கு செய்யவில்லை, ஆனால் மிகவும் நன்மைகளை செய்திருக்கிறார். உங்களோட அப்பா இறந்த எவ்வளவு காலம்? 6 வருஷம். உங்களோட அப்பா வந்து என்ன இருந்தது? எனக்கு அது மட்டும் மறந்து போயிட்டு. உங்களோட அப்பா ஆரம்பத்தில் என்ன இருந்தார்? டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருந்தவர். அப்போ அதுக்கு பிறகு பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருந்தவர். அதுக்கு பிறகு அப்புறம் அந்த சமாதான காரதீவு சிட்டிசன் கமிட்டி தலைவராக இருந்தவர். சிட்டிசன் கமிட்டி தலைவராக இருக்கக்குள்ள மகாலிங்கம் என்கின்றவரை அன்பால் எல்லாரையும் கவருவார். அன்பால் மகாலிங்கம் பலரை கவர்ந்தபடினால, பல படையினரை கவர்ந்தபடினால காரதீவு காப்பாற்றப்பட்டது என்பதுதான் வரலாறு. இந்த நேராளர் தான் தவிர ஜெயஸ்ரீல் அரைக்குள்ள வச்சு தான் எடுக்கிறேன். ஜெயஸ்ரீல் வந்து டிஷர்ட் மடிக்க இதோட நிற்கிறார். வந்து மீனவனாக இருந்து அவர் வந்து தொழில் செய்ததுக்கு பிறகு பிறவிடத்தை ஜெயஸ்ரீல் வந்தவுடன் நான் உடனடியாக சந்தேன். ஜெயஸ்ரீல் இவங்களை உங்களுக்கு எவ்வளோ காலமாக தெரியும்? சிறு வயதிலிருந்து எனக்கு நன்கு தெரியும். எங்களுடைய அப்பா ஒரு மீன் வியாபாரி. எடுத்த உடனே மாலிங்கம் ஐயாவினுடைய வீட்டுக்கு முன்னால் தான் கொம்புச்சந்தி, அந்த இடத்துல அந்த வியாபாரத்தை செய்வார். மிகவும் விசுவாசமாக இருந்தவர். எங்களுடைய அண்ணன் பல காரதீவு பிரமுகர்கள் பிடிபடுற நேரம் விசேட அதிரடிப்படை, அதாவது எஸ்டிஓ அவர்களிடம் எங்களோட அப்பா போனால் அதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அவர் அந்த அளவில் ஒரு செல்வாக்க வைத்திருந்தவர். பல இளைஞர்கள் இன்று உயிரோடு இருப்பதற்கும் காரணம், பல குடும்பங்கள் நல்லாக இருக்கிறதுக்கும் அது ஒரு காரணம். அதே போன்று தான் எனது நண்பன் அகிலன், அவருடைய அப்பா தங்கப்பா, அவருடைய பேர் கிட்டத்தட்ட தங்கமும் ஒரு அப்பா எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் பிள்ளைகளோட எங்களுடைய எல்லாம் நல்ல பாசமாக இருப்பார். என்னுடைய மனைவியும் அவர் கடை வைக்கிற நேரம் நிச்சயமாக அந்த கடையில் சில உதவி அவருக்கு செய்வதற்கு போயிருப்பார். அப்படி ஒரு மனிதன், எந்த மனுஷருக்கும் ஒரு தீங்கு செய்யாத ஒரு மனிதன். இவர் அந்த கோபத்தை காணலாது, ஒரு கோபம் இல்லாமல் எல்லாருடையும் சிரிச்சு பழகக்கூடியவர் என்று சொன்னால் அது தங்கப்பா. அதே போன்றுதான் நண்பன் அகிலனும் இன்று தன்னுடைய மாமனார் தன்னுடைய அப்பா எதை செய்தாரோ அதைத்தான் அவரும் செய்கிறார். இன்று பல இளைஞர்களை லண்டனுக்கு அனுப்பியிருக்கிறார். இங்கேயும் பல தொழில்களை முதலீடுகளை செய்து கொண்டிருக்கிறார்.
பரம்பரையாக உண்மையிலே ஒவ்வொருவரும் செய்வதற்கு அந்த இறையாசையும் இருக்கின்றது. ஒரு வருடத்துக்கு ஒருக்கா இவர் வருவது போன்று தனது மனைவியும் அவரும் ஆலயங்களுக்குத்தான் செல்வது வழமை. பல ஆலயங்களுக்கு, குறிப்பாக மீனாட்சி அம்மன் ஆலயம் உட்பட பல ஆலயங்களுக்கு இவர் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். பார்க்கின்ற நேரம் சந்தோஷமாக இருக்கும். ஐலன் இவ்வளவு கொடுத்துருக்கிறார் இந்த ஆலயத்துக்கு, இந்த அமைப்பு கொடுத்துருக்கிறார்ன்றதை கேட்குற நேரம் நம்மளோட நண்பன் இப்படி செய்கிறாருன்ற உடனே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இருந்தாலும் இந்த முறை அவர் வரல. இப்போ நான் திடீரென மட்டக்களப்பாறை போக்குள்ளே என் பேரை சொல்லி அழைத்தது கொண்டு இருந்தேன். அப்போ நான் என் மனைவிட்ட சொன்னேன், ஐலே நான் தான் இருக்கணும், தான் குரல் இருந்தது, என்ன வரல வீட்டு. அப்போ அதே நேரம் அடுத்த ரவுண்ட் திரும்பி வர நேரம் கோவியை கண்டேன். அப்போ கோவிட்ட கேட்டேன், நீங்களும் வரல அவரும் வரல, நான் அவர் கூப்பிட்டோமா இருந்தேன். அப்போ இன்றைக்கு பாலடி பால விக்னேஸ்வரருடைய இன்றைக்கு திருவிழா நடந்து கொண்டு இருக்குது. அதுக்கு போயிட்டு வரும்போது எனக்கு தொழிலில் நான் ஈடுபட்டிருக்கிற நேரம் இப்போ வருகிறார். உண்மையிலே இறந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு இரங்கல் செய்வது தான் எங்களுடைய சில செயல்பாடுகளாக இருக்குது. உயிரோடு இருக்கிற நேரம் அவங்களை சந்தோஷப்படுத்துறது, மகிழ்விக்கிறதெல்லாம் மிக குறைவு. உண்மையிலே மயிலிங்கம் ஐயா நான் நிறைய பல விடயங்களை செய்தவர். இன்றைய அவருடைய பிள்ளைகளும் பல உதவிகளை இந்த மக்களுக்கு செய்து கொண்டிருக்குது. அதேபோல் ஐலனுடைய அப்பா அவர் இன்றும் ஆலய தொண்டு தொழும்போட அன்னதானங்கள் அவ்வாறான விடயங்களை தன்னுடைய பிள்ளையினுடைய ஒரு நல்ல செயல்பாட்டால் இன்றைக்கு அவர் எப்படி அந்த ஆரம்பத்தில் அவர்களை வளர்த்தாரோ அதே போன்று இன்று ஐலனுடைய கண்காணிப்பில் அவர் வெளிநாட்டுக்கு லண்டனுக்கெல்லாம் எடுத்தவர். அந்த அதாவது புகழ் பேர் அந்த என்னென்னு சொல்கிற அந்த ஆடம்பரங்கள்லாம் விரும்ப மாட்டார். சும்மா நோமலான ஒரு மனிதன். லண்டன்லேருந்து வந்த உடனே கேட்டேன், தங்கப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியம் கிடைச்சாங்க. நான் என்ன செய்கிறேன், அங்கே வச்சு இஞ்சா எல்லாம் அடிக்கி அது என்ன குளிரின் ஜாமானம் ரெண்டு சாதாரணமாக தான் சொன்னார். அப்படி சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே இவங்களுடைய திருமணம்ன்றது உண்மையிலே ஒரு பொருத்தமானது. ஏனென்றால் அதாவது அவர் மனைவியுடைய தகப்பனார் மகாலிங்க சுகம் இந்த மண்ணினுடைய தலைவராக பல விடயங்களை செய்தவர். அதே போன்று ஐலனுடைய அப்பாவும் இங்கே என்னென்று சொல்கிறார், கல்முனைக்கு போய் பொருட்கள் வாங்கிடாத நிலையில் கல்முனைக்கிலே போய் ஒரு 20 ரூபாய்க்கு தான் ஒரு 1/4 கிலோ வாங்கலாம், அதே 20 ரூபாய்க்கு இங்கே அந்த விநாயகர் ஸ்டோரில் இருந்து அது அந்த மக்களுக்கு வழங்கியிருந்தார். இன்றைய அகில நண்பனுடைய சந்திப்புன்றது மன மகிழ்ச்சி அளிக்கின்றது. அதை நான் இணையதள வாயிலாக பயிர்றதில் உண்மையிலே உங்களுடைய விருப்பத்துக்கு அமைய இதை சொல்கிறேன். இக்கட்டான தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இராணுவத்தினருக்கும் பயங்கர விதமான யுத்தம் இடம்பெற்று கொண்டிருந்த வேளையிலே பல இளைஞர்கள் பல குடும்பத்தார்கள் கைது செய்யப்படுவார்கள் சந்தேகத்தின் பேரில். அந்த சந்தேகத்தின் பேரிலே கைது செய்யப்படுகின்ற நபர்களை இவருடைய மாமனார் மகாலிங்கம் அவர்கள்தான் சென்று ஒரு விசேட செல்வாக்கை பெற்றிருந்தார். அந்த உண்மையிலே எஸ்டிஎஃப் வந்து எழுந்து நின்று கதைப்பார். அவர் போனார் என்னால் அவர் சமாதான முறையிலே அந்த விடயங்களை கதைச்சி, இது இவருக்கு இத்தனை குழந்தை இருக்குது, இவர் இந்த மண்ணில் இத்தனை வருடமாக வாழ்கிறார், ஆகையால் இவர் ஒரு போராளி இல்லை, அப்படி இவர் ஒரு தீவிரவாதி இல்லை என்று சொல்லி பல இளைஞர்களை காப்பாற்றி விட்டுருக்கிறார். குறிப்பாக எங்களுடைய தந்தையார் என்ற அண்ணனை கூட கொண்டு போன நேரம் அங்கே இப்போ உதாரணத்துக்கு இந்த லோயர்கிட்ட போய் தான் எடுக்கணும், இதைத்தான் செய்யணும் தான் இப்போ சொல்லுவாங்க. அந்த நேரம் லோயரோ சரி, நீதிபதியோ சரி, ஒரு தலைவரோ சரி, மாலிங்க சிவன் தான். அவர் போய் எங்கே எதை சொல்கிறாரோ அதான் நடக்கும். அதுதான் இவருடைய மாமனார் செய்த பணிகள். அதே போன்று இவருடைய தந்தையாரும் மிகவும் ஒரு கோபம் பெறாது, சிரிப்பு தான். தங்கப்பா தான் இன்றைக்கு தான் நோவலான இயல்பான ஒரு வாழ்க்கை. இவங்க 2 பேரும் பொருத்தமான ஒரு திருமணத்தை செய்து இன்று நான் நினைக்கிறேன் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தொழில் வாய்ப்பு இல்லாமல் இருந்தவர்களுக்கு இவருடைய முதலீடையும் போட்டு, உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டு ஆசையில் இன்றைக்கு வீடு வளவெல்லாம் விற்று பலர் ஏஜென்சிகளால் ஏமாற்றப்பட்டிருக்கார். இவரே தலையிட்டு பல நண்பர்கள், இவருடைய உறவினர்கள், இவரோட பழகியவர்களை இவர் லண்டனுக்கு எடுத்து இன்றைக்கி பெரிய அளவில் அவங்களும் பொருளாதார வாய்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களோட மாமனார் ஒரு விசேடமான உதவிகள் அந்த மக்களுக்கு செய்திருந்தார். இவங்களோட தந்தையார் ஒரு சைட்டான பொருளாதார நெருக்கடி காலகட்டத்தில் இந்த பொருட்களை வாங்கி கொண்டு விநாயகர் ஸ்டோரூடாக அதை செய்திருந்தார், மலிவு விற்பனையாக செய்திருந்தார். மக்களுக்காக மக்கள் என்ற அடிப்படையில் அதே போன்று வேறும் தன்னுடைய மனைவி ஆலயங்களுக்கு தொண்டு செய்கிறது அல்லது உதவி செய்கிறதுக்கு அப்பால் சினேபூர்வமாக
நான் நினைக்கிறேன் அயிலம் பெறலைன்னா எனக்கு கூட இந்த முறை வந்தவரே என் பெறலைன்ற கவலை அளிக்கிறது மாதிரி இருக்கும் என்று அப்படி பழகுவார். காசு பணத்துக்கு அந்த புகழ் பெருமைகளுக்கு அப்பால் ஒரு சாதாரணமாக பழகக்கூடியவர். உண்மையிலே தன்னுடைய மாமனார் தன்னுடைய தந்தையார் எதை செய்தாரோ அதை விட டவுல் மடங்காக இந்த இறைவன் ஆசையை கொடுத்துக்கான். இறை வழிபாடு ஒழுக்கப்படுத்தும், நேர்வழிப்படுத்தும், நிம்மதியை கொடுக்கும் என்பார்கள். அந்த அடிப்படையிலே நான் நினைக்கிறேன் என்ற ஐலனுக்கு என்ற குடும்பம் அனைவருக்குமே அந்த நிம்மதி கிடைக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு வருடமும் இங்கே நடக்கின்ற திருவிழா காலங்களுக்கு வருகை தருவார். அந்தளவுக்கு அவர் செல்வந்தராக வாழ்கிறார். இன்னும் வாழ வேணும். நிச்சயமாக அது இறை ஆசி அவருக்கு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இறைவனுடைய நாட்டம்தான் பல முயற்சிகளுக்கு காரணம். அதே போன்று தன்னுடைய மனைவியும் அவர் எடுக்கிற முடிவுக்கு நான் நினைக்கிறேன் இவர் ராஜாவாக மாற்றுறதுக்கு அவர் ராணியாக செயல்பட்ட காரணமாக இன்று அவர் ராணியாக தன் தெரிகிறாவோ என்னால் வெறுக்க முட்டுக்கட்ட போடுற மாதிரியான விஷயங்களில் 2 பேரும் ஆலோசனைகள் செய்து அந்த வியாபாரங்கள் நண்பருக்கு உதவி செய்கிற சில மனைவிகள் தடுப்பாங்க. ஆனால் இவருக்கு அந்த நிலப்பாடு இல்லை. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரவம்பார்கள். உண்மையிலே ஒரு காரதேவு மண்ணினுடைய தலைமைத்துவத்துக்கு இருந்து செயல்பட்டவருடைய மகள் இன்று காரதேவிலே இவரூடாக நண்பன் ஐலன் மிகவும் பல உதவிகளை செய்வது என்ற நண்பன் என்ற அடிப்படையில் எனக்கு அது ஒரு சந்தோஷம். ஏனென்றால் அந்த உண்மையிலே ஏழைகளை நலிந்தோறும் வாழ வைக்க வேணும். அதுதான் முத்தமிழ்த்தருடைய ஒரு கோட்பாடு. சர்வதேச ரீதியாக புலம்பெயர்ந்தால் எங்களுடைய காரதேவு மண் விவிலத்தால் ஒன்றிணைவோம் என்ற அடிப்படையில் சேவையின் சிகரம் அவருடைய நாமத்துக்கு ஏற்றவாறே எனது நண்பனும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். நன்றி. அங்கே அவைய செய்ய மாட்டாங்க. என்ன நினைச்சா அந்த ஆமாம் எனக்கு இருந்தால் ஒரு போட் ஒன்று இருக்கு. கடலில் காணாந்த இலங்கையை தாண்டி போய் ஹெலிகாப்டரில் காசு எடுக்க போய் இப்போ ஒரு போட்காரன் போய் கட்டி அதை கட்டி எடுத்துட்டு மறு செட்டு வலை செட்டு இது நியூசிலாண்டுக்கு ஏற்றுறது நாளே போய் போட்டோ எடுத்தாச்சு. போட் எடுத்துட்டு